அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ ஜேஎஃப்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் சுவரொட்டி ஃப்ரை எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். இந்த சுவரொட்டி ஃப்ரை வந்துட்டு விட்டமின் B12 அயான்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டு குக்கிங் ஆயில் நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். கோகோனட் ஆயில் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இல்லைனா ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு குக்கிங் ஆயில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அதை ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் கோகோனட் ஆயில் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஸோ அனீமியா இருக்கிறவங்க, ஹீமோக்ளோபின் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் இதை சாப்பிட்லாம். ஸோ வாங்கிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சமைக்காதீங்க. ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே டைரெக்டாக ஆயிலில் போட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க. இது கூடவே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, அந்த கவுச்சி ஸ்மெல்லு போகிறதுக்காக. ஸோ போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம ஃபைனலாக இதில் நம்ம பெப்பர் போட போகிறோம். ஸோ அதனால் நம்ம வரமிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கோம். இந்த மாதிரி சுண்டி வந்தோடனே நம்ம தேங்காய் எண்ணெயை நம்ம போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் நல்லா சுருக்குன்னு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா போட்டுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், சர்வ் பண்ண வேண்டியது தான். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.